வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், இணையதள ஊடக நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள். முதலாவது கும்கி திரைப்படத்துக்கு அப்புறம் இப்போ சந்திக்கிறேன். உங்களுடைய அந்த ஃபுல் என்கரேஜ்மெண்ட் ஃபார் மை கும்கி, அதுக்கு முதல்ல என்னுடைய ஹார்ட்லி தேங்க்ஸ். ப்ரெஸ் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் இப்போ நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த தருணத்தில் மீண்டும் ஒரு கும்கி டிசம்பர் 14 ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 8-9 மாதம் என்னோட ஸ்கிரிப்ட்ஸு, அதுக்கப்புறம் கதையோட களம் மற்றும் கதாபாத்திரங்கள் தேர்வு, இதுக்கான டைம் எடுத்துக்கிட்டதுனால தான் இவ்வளோ டிலே. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் மை ப்ரொடியூசர்ஸ். அதாவது எனக்கு காட் பிக்சர்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் இருந்தால் கூட, சாட்டை போன்ற திரைப்படங்கள் நான் பண்ணாலும், மைனா எடுத்திருந்தாலும், சில நண்பர்கள், அதாவது நல்ல நண்பர்களை சந்திக்கும் போது இந்த கிராஃப்ட் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு அவங்களோட அஃபெக்ஷன் இதெல்லாம் பார்க்குறப்ப அவங்க கூடலாம் ஒரு படம் பண்ணணும்னு தோணும். உண்மையிலுமே டியூரிங் சாட்டை டைமில் தான் கலைஞர் மூலியமாக நான் அவங்கள மீட் பண்ணேன். அழகர்சாமி என்ற குதிரை, அந்த 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 படத்துக்கு ஒரு டேஸ்ட்ஃபுல்லான ப்ரொடியூசர்ஸ் தான் பண்ண முடியும். ஸோ அவங்களுடைய அந்த பயோ, அவங்களுடைய அந்த ட்ராக் ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்குறப்ப நல்ல ப்ரொடியூசர்ஸ், அதை தாண்டி நல்ல மனிதர்கள். சரி, ஏன்னா நமக்கு முழுசாக போய் நான் கும்கி ஆகட்டும், அங்கே லிங்குசாமி கிட்ட அவர்கிட்ட கூட முழுசாக என்னால் போய் சொல்ல முடியல. ஏன்னா எல்லாமே விஷுவலாக இருக்கிற விஷயம், இசையாக இருக்கிற விஷயத்தை முதல்ல புரிஞ்சுக்கிற ஒரு நல்ல தயாரிப்பாளர் தேவைப்படுறாரு. அந்த வரிசையில் எனக்கு மதன் சாரும் திரு ஜேம்ஸ் அவர்களும் ஒரு நல்ல தயாரிப்பாளர்கள் இந்த கயல் திரைப்படத்துக்கு கிடைச்சதுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே, என்னுடைய இசையமைப்பாளர் இமான் அவர்கள், யுகபாரதி, வைரபாலன், ஸோ என்னை புரிந்து என்னுடைய தேவைகளை அறிந்து கரெக்டாக என் கூட ஒரு ஜெல் ஆகிட்டு இருக்கிற என்னோட டீம். இவங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ புதுசாக இந்த படத்தில் 4 பேரை நான் 3 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். மெயின் லீடு இதில் ஆரோன் என்ற கேரக்டரில் ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ஒரு சின்ன பையனை பார்த்தேன். இந்த கேரக்டருக்கு ஆப்டாக இருந்தாப்புல. ஸோ அவரை செலக்ட் பண்ணி ஒரு 8 months ட்ரைனிங் கொடுத்து இந்த படத்துக்கு மெயின் லீடை காஸ்ட் பண்ணியிருக்கேன். சந்திரன் போது கூடவே இன்னொரு கேரக்டர், பேரலாக ஒரு கேரக்டர் வரும். ஸோ அந்த கேரக்டருக்கு யாரா போடலான்னு ரொம்ப நாள் தேடிட்டு இருக்கிறப்ப எனக்கு நினைவுக்கு வந்தது என் கூட நார்வேயில் எங்களை ரிசீவ் பண்ணி நல்லபடியாக எங்களை அனுப்பிச்சு வச்ச ஒரு கேரக்டர். நல்ல துருன்னு பழகிறது, ஹியூமர் சென்ஸ் இப்படிலாம் இருந்துச்சு. ஸோ மைண்டில் ஸ்ட்ரக் ஆச்சு. ஒரு ரிங் கொடுத்தேன். நார்வேலேருந்து வீசா எடுத்துக்கிட்டு 6 months இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக வந்துட்டாப்ல. நக்குல். இந்த ஸ்கிரிப்டு கிட்டத்தட்ட ஒரு இந்த முறை என்னுடைய பயணம் இங்கே டுவர்ட்ஸ் கன்னியாகுமரின்றதுனால, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, இங்கு பயணங்கள் ஆரல்வாய் மொழியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பயணப்பட போகிறதுன்றதுனால அந்த வட்டார மொழி பேசுகிற ஆட்கள், நல்ல ஒரு பலமான சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் எனக்கு தேவைன்னு தோணுச்சு. சமீப காலமாக குழந்தைகள் மத்தியிலும் சரி, எல்லா இடத்துலையும் எனக்கு இன்னொன்று அவரோட டைமிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு மெயின் கேரக்டர் வால்டர்ன்ற கேரக்டரில் இமான் அனாச்சியை இந்த படத்தில் கொண்டு வரோம். இந்த படத்தில் நிறைய சேலஞ்சிங்காக இருக்குது ஃபோட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும். ஸோ சுகுமார் பிஸியாக இருக்காப்புல இருந்தும் என் கூட எனக்கு அதாவது என்னுடைய இமேஜினேஷனுக்கு எனக்கு ஒரு லென்ஸாக நிற்கக்கூடிய ஒருத்தர் எனக்கு தேவைப்படுறாப்புல, என் கூட இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சப்ப எங்களோட ஒரு டெலிஃபில்ம் ஒர்க் பண்ணியிருந்த ஆர்கே வர்மா, நல்ல திறமைசாலி. இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். படத்தில் நிறைய ஒரு 30 minutes VFX ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு
சேலஞ்சிங்காக வந்து ஒரு ஒர்க் இருக்குது விஎஃப்எக்ஸில். ஸோ யார் தி பெஸ்ட்டுன்னு அனலைஸ் பண்ணப்போ வந்து மிஸ்டர் சாலமன் ஸ்ரீனிவாசன் அவர் வந்து ஒன் ஆஃப் தி ஹாலோ மேன் படத்தில் வந்து ஆஸ்கர் வின்னிங் டீமில் ஒர்க் பண்ணவர். அவர் யூஎஸ்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவர் இந்த படத்தில் விஎஃப்எக்ஸ் பண்ணுறாரு அவர். ஸோ அவர் ஸோ என்னுடைய இன்னும் மறைமுகத்தில் எனக்கு நிறைய உழைச்சிட்டு இருக்கிற என்னோடய டீம்லாம் இருக்கிறாங்க. என்னோடய டீமை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். மற்றபடி இந்த ப்ராஜெக்டை பற்றி என்னுடைய தயாரிப்பாளர் ஓரிரு வார்த்தைகள் பேசுவார். நன்றி. All grace, glory, wisdom and thanksgiving goes to my Lord and Savior Jesus Christ. ரொம்ப சந்தோஷம். பேக் டு பேக் என்னுடைய டைரக்டர் மிஸ்டர் பிரபு சாலமன் சாரோடைய சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி. மோர் தென் அ டைரக்டர், ஒரு பிரதர் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீட்டில் ஃபேமிலியில் ஒரு பிரதர் வந்து அவர் வந்து டைரக்ஷன் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருக்குது அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது. அண்ட் இந்த திரைப்படத்தில் வந்து 5 songs இது வரைக்கும் கம்போஸ் பண்ணியிருக்கோம், ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் 1 more song to do. அதை நான் ரிவீல் பண்ண வேணாம்னு நினச்சேன். ஆனால் ஃபஸ்ட்டு பிகினிங் ஓப்பன் பண்ணிட்டார் யுகபாரதி சார். யுகபாரதி சார் தான் எல்லா சாங்கும் எழுதியிருக்காரு அந்த திரைப்படத்தில். அண்ட் மதன் சாரோடைய கம்பெனி சேர்ந்து பேக் டு பேக் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். என்னுடைய ப்ரேயர்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். அண்ட் இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையணும், மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கணும்னு நான் வந்து எல்லாமல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. இமானுக்கு பிறகு இமான். இது ஒரு புது அனுபவமாக இருக்குது எனக்கு. நான் இது வரைக்கும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தில் சந்திக்கிறதில்ல. இருந்தாலும் ஒரு மாதத்துக்கு முன்னால் சார் கூப்பிட்டாங்க. பிரபு சாலமன் சார் கூப்பிட்றாங்க அப்படின்னோடனே கண்டிப்பாக என்னுடைய மேனேஜர் என்னை விட அதிவேகமாக எனக்கு முன்னால் எங்கே போயிட்டாப்புல. ஏன்னா பிரபு சாலமன் சார் கூப்பிட்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்றது தெரியும். நீங்கள் நம்பினாலும் சரி நம்மட்டாலும் சரி இதில் என்ன கேரக்டர் அப்படிங்கிறத உங்களை போலவே நானும் எனக்கு என்ன கேரக்டர் இது வரைக்கும் தெரியாது. ஆமாம் அண்ணாச்சி நடிக்கிறீங்க, சரி சார், நன்றி சார், எனக்கு இத்தனை நாள் டேட் வேணும், ரொம்ப சந்தோஷம் சார், எப்போ சொல்கிறீங்களோ உங்களுக்கு நான் டேட்டை நான் ஒதுக்கி கொடுத்துட்றேன் சார்னு சொல்லியிருக்கேன். அந்த நிகழ்ச்சி இப்போ நீங்கள் எதிர்பார்க்குறீங்க என்ன கேரக்டர் பண்ண போகிறான்னு தெரியல, நீங்கள் யோசிக்கிற மாதிரி தான் நானும் எனக்கு என்ன கேரக்டர்னே தெரில. முடிஞ்ச ஒரு என்ன சாட்டர் நைஸாக கேரக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கேன். இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பை தந்த ஐயா பிரபு சாலமன் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் அது சார்புடைய எல்லாருக்கும் என்னுடைய அன்பான நன்றியை சொல்லி, இதிலேருந்து இன்னொரு தளத்துக்கு பத்திரிகையாளர் ஆகிய நீங்களும் கொண்டு வரணும், மக்கள் எதிர்பார்க்குற மாதிரி என்னுடைய காமெடி நல்லபடியாக நானும் தரணும் அப்படிங்கிற ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். கண்டிப்பாக உங்களுடைய ஒத்துழைப்போட ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னோட எல்லா பயணங்களிலும் உடனிருந்து ஒரு தோழனாக மட்டுமல்லாமல் நண்பர்களுக்கு வணக்கம். வழக்கம் போல் இந்த படத்துக்கும் விஷுவலுக்கான மெனக்கடலோட இந்த படத்துக்கு வேலைகளை தொடங்கியிருக்கோம். உங்கள் சப்போர்ட் வேணும். நன்றி, வணக்கம். அவர்கள் பேசியே ஆக வேண்டும் என்று நாங்கள் விரும்புவதால் அவர் நன்றியாவது அவர் வந்து சொல்லி தான் ஆகணும். பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி. இன்னும் இந்த 13th தான் வந்து ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறோம். கண்டினியூஸாக வந்து ஃப்ரம் பொன்னேரி பக்கத்தில் ஒரு செட்டு, அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு ஒரு 20 days முடிச்சுட்டு தென் வி ஆர் கோயிங் டு ஷிமாகோ, அதுக்கப்புறம் மெகாலயா, அதுக்கப்புறம் லே, லடாக், அண்ட் நவம்பர் அண்ட் டிசம்பர் பேக் டு நாகர்கோவில் அண்ட் கன்னியாகுமரி. ஸோ இப்போதைக்கு இது எங்களுடைய கயல் அறிமுகமாக தான் இதை நாங்கள் இந்த கூட்டத்தை இது பண்ணியிருக்கோம். ஸோ போக போக உங்களுக்கு செய்திகளை தொடர்ந்து நாங்கள் கொடுப்போம். நன்றி, வணக்கம். ஹீரோயின் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஆந்திராவிலேருந்து வந்த பொண்ணு பேர் ஆனந்தி. ஆமாம், பேர் கயல். ஐயா இல்லை, அதான் இல்லை கதை சுருக்கம் இல்லை. ஒன்ஸ் அகேன் இட்ஸ் அ பியூர் மைனா கும்கி தாண்டின ஒரு லவ் ஸ்டோரி. சுருக்கமாக சொல்ல போனால் கம் ஃபால் இன் லவ், அவ்வளோதான். மெல்ல அப்படியே
இல்லை சார், நான் டீட்டெயில் கொடுக்குறேன். நான் இது ஃபஸ்ட்டு, அதாவது ஒரு ஃபஸ்ட் லுக்காக தான் அப்படி பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு டீட்டெயில் எல்லாமே வரும். இன்னொரு 10 days I'll give the stills, I'll give the details. Thank you so much. முக்கடல் சேர்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மீன் கயல்விழின்றது வந்து கதாநாயகியோட பெயர். அவ்வளோதான். இல்லை, கண்டிப்பாக கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. இட்ஸ் கோயிங் டு பி அ சர்ப்ரைஸ் எலிமெண்ட், அவ்வளோதான். ஒரு பகுதி வரும், அவ்வளோதான் ஒழிய இது முழுக்க முழுக்க ஒரு காதலின் பயணம் தான். இது வந்து ஒரு இடத்தை சார்ந்த ஒரு கதை கிடையாது. அது ஒரு பார்ட் வந்துட்டு போகும், அவ்வளோதான். தேங்க்யூ. உங்களுக்கு நான் நிறைய சொல்கிறேன், ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச். சரி, ஓகே.